குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரெட் ஆம்லேட். ஸோ அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு பார்த்துக்கலாம். ஸோ இஞ்சி, பூண்டு, வெங்காயம், 2 முட்டை, கொஞ்சம் கல்லுப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஸோ இது எல்லாமே தேவையான இது. ஸோ அதுக்கு ஒரு 1/2 டம்ளர் பால். இது எல்லாமே நான் வந்து ஒரு 4 மெம்பர்ஸ்க்காக யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் உப்பு, சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை அண்ட் லாஸ்ட்டாக கொத்தமல்லி. ஸோ அப்புறம் ஒரு பச்சை மிளகா. ஸோ காரத்துக்கு தகுந்தாப்பில் நாங்கள் ஸ்பைசஸ் கொஞ்சம் கம்மி, ஸோ அதனால் 1. ஸோ இது வந்து என்னென்னா அப்படி கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டோம்னா அது ஒரு மாதிரி இருக்காது. ஸோ இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சிட்டு ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது 2 முட்டையை அதில் உடச்சி நல்லா பீட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ கொஞ்சம் நல்லா பீட் பண்ணிடுவோம். நம்ம நல்லா பீட் பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த ப்ரெட்டை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணும்போது அதில் மேலே முக்கி எடுக்கும்போது நம்ம கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போது நம்ம அதில் பாலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 1/2 டம்ளர் பால். இது வந்து நான் வந்து ஒரு 4 மெம்பர்ஸ்க்கு நான் வந்து இந்த அளவு எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆளுக்குன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் மெம்பர்ஸ்க்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா கெட்டி இல்லாமல் நல்லா பீட் பண்ணி நம்ம வச்சிடலாம். ஸோ இப்போ இந்த பக்கம் அடுப்பில் ஒரு தவாவில் வந்து நல்லா பட்டர் உங்களுக்கு தாராளமாக வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த பட்டரை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பட்டர் யூஸ் பண்ணுறோமோ அது வந்து அந்தளவுக்கு அந்த டேஸ்ட் வந்து நல்லா ஃபைனல் வந்து நல்லா வரும். ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன ப்ரெட் நான் எடுத்துக்கிறது வந்து எப்பயும் போல் நார்மல் ப்ரெட். இதே இது நீங்கள் வீட் ப்ரெட்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா டிப் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து தவாவில் வச்சுக்கலாம். இது வந்து சிம்மிலே இருக்கட்டும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா டக்குன்னு வந்து ப்ரெட்டு வந்து கருகிடும். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இந்த ஃப்ளேம்லேயே வச்சிடலாம். வச்சுட்டு அதுக்கப்புறம் வேணுங்கிறப்போ நம்ம கொஞ்சம் ஹை பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அது வந்து லோவாகவே இருக்கட்டும். பட் இது ப்ரெட்டை வந்து முன்னாடி வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வைக்கும்போது லோ ஃப்ளேம் ஆக்கிடுங்க. ஸோ இப்போ வச்சுட்டு உங்களுக்கு தேவையான பட்டர்ஸ் இன்னும் வந்து உங்களுக்கு நல்லா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்ல பட்டரை வந்து நீங்கள் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம பால் இதெல்லாம் வந்து போட்டிருக்கிறனால இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வந்து இருக்கும். பட் நான் இதுக்கு வந்து சுகர் ஆட் பண்ணலை. வேணும்னா நீங்கள் சுகரும் வேணாலும் போட்டுக்கலாம். சுகர் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஜூஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 2 சைடும் நீங்கள் நல்லா ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் நல்லா இது பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இதான் ஃபைனல் அவுட்புட். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.